சட்டமன்ற தேர்தலில் யாருடன் கூட்டணி என்பது குறித்து பாமக நிறுவனர் தற்பொழுது தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், வணக்கம். இதுகுறித்த கூடுதல் விவரங்கள். அஸ்வினி, வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வது எப்படி, யாருடன் கூட்டணி அமைப்பது என்பது குறித்து திண்டிவனத்தில் இருக்கக்கூடிய தைலாபுரத்தில் தனது இல்லத்தில் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார் அவருடைய ஆதரவாளர்களுடன். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு ராமதாஸ் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டார். குறிப்பாக பாமக கட்சியினுடைய அந்த வழக்கு என்பது நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தொடர்ச்சியாக ஆலோசனை என்பது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக பாமகவை பொறுத்தவரைக்குமே பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையிலான பாமக ஏற்கனவே அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் ராமதாஸை பொறுத்த வரைக்குமே அந்த கூட்டணியில் இணைவதற்கான வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் இல்லை என்று தெரிகிறது. அதே நேரத்தில் திமுக கூட்டணிக்கும் வருவதற்கு திருமாவளவன் கடுமையான எதிர்ப்பை அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் அதே நேரத்தில் தமிழக வெற்றி கழகத்துடன் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்துவதாக வந்த தகவல்கள் என்பது முற்றிலுமாக மறுக்கப்பட்டு தமிழக வெற்றி கழகம் தற்பொழுது 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டி என்பதை அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கை மேற்கொள்ளலாம், தேர்தலில் போட்டியிடலாமா, எத்தனை தொகுதிகளில் போட்டியிடுவது என்பது குறித்தெல்லாம் ஆலோசிக்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே புதிதாக கட்சி தொடங்கி இருக்கக்கூடிய சசிகலா ஏற்கனவே தைலாபுரத்திற்கு சென்று ராமதாஸ் அவர்களுடன் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கு மேலாக ஆலோசனை மேற்கொண்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து ராமதாசுடன் கூட்டணி வைப்பீர்களா என்ற கேள்விக்கு சசிகலா பொறுத்திருந்து பாருங்கள் என்ற பதிலை மட்டுமே கூறியிருந்தார். இந்த நிலையில்தான் ராமதாஸ் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்து ஆலோசிக்க உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ராமதாஸை பொறுத்த வரைக்கும் குறிப்பிட்ட தாங்கள் வலுவாக இருக்கக்கூடிய வட தமிழகத்தில் இருக்கக்கூடிய தொகுதிகளில் போட்டியிடுவதற்கான அந்த வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக கூறப்படுகிறது. ஒருவேளை சசிகலாவுடனான அந்த கூட்டணி அமைத்து என்னால் சசிகலாவிற்கு தென் மாவட்டங்களில் செல்வாக்கு இருப்பதாக கூறப்படக்கூடிய சூழ்நிலையில் வட தமிழகம் உள்ளிட்ட பகுதிகளில் ராமதாஸுக்கு அந்த செல்வாக்கு இருப்பதாக கூறப்படும் நிலையில் இருவரும் இணைந்து இந்த தேர்தலை சந்திப்பார்களா என்பதெல்லாம் நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டியது இருக்கிறது. அஸ்வினி, சட்டமன்ற தேர்தலில் யாருடன் கூட்டணி என்பது குறித்து பாமக நிறுவனர் தற்பொழுது தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், வணக்கம். இதுகுறித்த கூடுதல் விவரங்கள். அஸ்வினி, வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வது எப்படி, யாருடன் கூட்டணி அமைப்பது என்பது குறித்து திண்டிவனத்தில் இருக்கக்கூடிய தைலாபுரத்தில் தனது இல்லத்தில் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார் அவருடைய ஆதரவாளர்களுடன். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு ராமதாஸ் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டார். குறிப்பாக பாமக கட்சியினுடைய அந்த வழக்கு என்பது நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தொடர்ச்சியாக ஆலோசனை என்பது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக பாமகவை பொறுத்தவரைக்குமே பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையிலான பாமக ஏற்கனவே அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் ராமதாஸை பொறுத்த வரைக்குமே அந்த கூட்டணியில் இணைவதற்கான வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் இல்லை என்று தெரிகிறது. அதே நேரத்தில் திமுக கூட்டணிக்கும் வருவதற்கு திருமாவளவன் கடுமையான எதிர்ப்பை அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் அதே நேரத்தில் தமிழக வெற்றி கழகத்துடன் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்துவதாக வந்த தகவல்கள் என்பது முற்றிலுமாக மறுக்கப்பட்டு தமிழக வெற்றி கழகம் தற்பொழுது 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டி என்பதை அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கை மேற்கொள்ளலாம், தேர்தலில் போட்டியிடலாமா, எத்தனை தொகுதிகளில் போட்டியிடுவது என்பது குறித்தெல்லாம் ஆலோசிக்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே புதிதாக கட்சி தொடங்கி இருக்கக்கூடிய சசிகலா ஏற்கனவே தைலாபுரத்திற்கு சென்று ராமதாஸ் அவர்களுடன் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கு மேலாக ஆலோசனை மேற்கொண்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து ராமதாசுடன் கூட்டணி வைப்பீர்களா என்ற கேள்விக்கு சசிகலா பொறுத்திருந்து பாருங்கள் என்ற பதிலை மட்டுமே கூறியிருந்தார். இந்த நிலையில்தான் ராமதாஸ் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்து ஆலோசிக்க உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ராமதாஸை பொறுத்த வரைக்கும் குறிப்பிட்ட தாங்கள் வலுவாக இருக்கக்கூடிய வட தமிழகத்தில் இருக்கக்கூடிய தொகுதிகளில் போட்டியிடுவதற்கான அந்த வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக கூறப்படுகிறது. ஒருவேளை சசிகலாவுடனான அந்த கூட்டணி அமைத்து என்னால் சசிகலாவிற்கு தென் மாவட்டங்களில் செல்வாக்கு இருப்பதாக கூறப்படக்கூடிய சூழ்நிலையில் வட தமிழகம் உள்ளிட்ட பகுதிகளில் ராமதாஸுக்கு அந்த செல்வாக்கு இருப்பதாக கூறப்படும் நிலையில் இருவரும் இணைந்து இந்த தேர்தலை சந்திப்பார்களா என்பதெல்லாம் நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டியது இருக்கிறது. அஸ்வினி, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.